ஹலோ எவ்ரிவன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் ட்ரை கிளேயில் நம்ம என்ன டிசைன் பார்க்குறோம். ஒரு கார்ட்போர்ட் அட்டை எடுத்திருக்கேன். அட்டையில் வந்து ரவுண்ட் ஷேப் நான் போட்டுட்டு அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ க்ளே எடுத்துக்கலாம். க்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபுல் பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, அட்டையில் வந்து நான் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ளாட் பண்ணிக்கிட்டே வரேன். நான் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கொண்டு வரேன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணலன்னா, க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டெம் பண்ணுறோம் இல்லையா, அது பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் நான் எடுத்து ரோல் பண்ணிக்கிறேன். மெலிசாக நல்லா நான் ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணி கட் பண்ணி ஒரே சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரோல் பண்ணி. இப்போ நான் அந்த ப்ளூ கலருக்கு மேலே எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை லீஃப் ஃப்ளவர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்டெம் வந்து 3 வச்சுருக்கேன். வச்சுட்டு மற்றதான் வந்து லீஃப் மாதிரி அங்கங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ அங்கங்கே கொஞ்சம் வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ளவர் பண்ணணும். ஃப்ளவருக்கு வந்து இப்போ லீஃபும் முடிச்சாச்சு, ஸ்டெம் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர் பண்ணலாம். ஃப்ளவருக்கு என்ன பண்ணுறேன்னா, குட்டி குட்டி ரோல் மாதிரி நான் உருட்டிக்கிறேன். ஒரு 6 எடுத்துக்கிறேன். 6 பீஸ் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக ரோல் பண்ணிவிட்டு ஒன்றா ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் எல்லோ கலர் நான் வச்சுட்டு என்ன பண்ணணும், ஒரு பென்சிலோ ஒரு ஸ்கேலோ வச்சு குத்தி விட்டிங்கன்னா நடுவில் இதுவாகும். நான் காட்டுறேன் அந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு வந்து அந்த அட்டையை சுற்றி வைக்கிறதுக்காக ப்ரௌன் கலர் எடுத்து இதுமாரி ரோல் பண்ணிக்கிறேன். 2 இதை எடுத்து நல்லா நான் ரோல் பண்ணிவிட்டு சுற்றி அதுமாரி நான் வச்சிடுறேன். வச்சிட்டதுக்கப்புறமா இப்போ ஃப்ளவருக்காக நடுவில் அந்தமாரி கோடுமாரி போடுறேன். எல்லோ கலரில் வந்து பென் ஆர் ஏதாவது ஒன்று எடுத்து குத்தி ஓட்டை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.